இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து என்ன பார்க்க போறோம்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதிலிருந்து அவர் ஜீவனை விட்டதிலிருந்து உயிர் தெழுந்தது வரைக்கும் உள்ள அந்த 3 நாட்கள். இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமை சிலுவையில் அறையப்பட்டார், சனிக்கிழமை ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை அவர் உயிர் தெழுந்தார். இந்த நாட்களுக்கு இடைப்பட்ட சம்பவங்கள்ல என்ன நடந்தது நம்ம பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அதுல வந்து முக்கியமான ஆள் வந்து அரிமத்தி ஊரானாகிய யோசேப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி 4 சுவிசேஷத்துலயுமே கொடுக்கப்பட்டிருக்கு. 4 சுவிசேஷத்துல மத்தேயு 27:57 அது என்ன கொடுத்துருக்குன்னா சீசன் பிளஸ் ஐஸ்வர்யவான் இருக்கு. நான் முதல்ல எழுதி போட்டுட்டேன், நீங்க வீட்டுல போய் அந்த வசனங்களை தெளிவா வாசிச்சுக்கோங்க. லூக்கா 23:51 ஆலோசனைக்காரன், உத்தமன், நீதிமான், தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவன், யூதர்களின் ஆலோசனைக்கு சம்மதியாதவன் இருக்கு. மார்க் 15:43 ஆலோசனைக்காரன் இருக்கு. யோவான் 19:38 அந்தரங்க சீசன் இருக்கு. இதுல முதல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அவர் வந்து ஒரு ஆலோசனைக்காரன் அப்படின்னு இருக்கு. ஆலோசனைக்காரன் அப்படின்னு என்னன்னா, ஆலோசனை சங்க உறுப்பினர்கள், ஆலோசனை சங்கம்னு ஒன்று உண்டு அவங்க இதுல, சன் ஹெட்ரின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுல வந்து ஒரு 71 பேர் அந்த சங்கத்துல உண்டு, ஆலோசனை சங்கத்துல. மொத்தம் அதுல 71 பேர் கொண்ட ஒரு மிகப்பெரிய குழு உண்டு. அவங்களோட வேலை என்ன வேலைன்னா, மத சட்டத்தை பத்தி விளக்கம் கொடுக்கறது, அதுக்கப்புறம் வழக்குகள் ஏதாவது விசாரணை வர்றது, தீர்ப்பு சொல்றது, அந்த மாதிரி ஒரு பெரிய இப்ப நம்ம ஊர்ல ஒரு உச்ச நீதிமன்றம் இருக்கிற மாதிரி அந்த ஆலோசனை சங்கத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பதவி அவங்களுக்கு உண்டு. அதுல உறுப்பினர் ஆகுறதுக்கு என்னெல்லாம் தகுதின்னா, அவங்க நியாயப்பிரமாணத்தை முழுமையா கத்திருக்கணும். சரியா? நியாயப்பிரமாணம் தோரா அந்த இதுல இருந்து மோசையோட நியாயப்பிரமாணம் முழுமையா அவங்க கத்திருக்கணும். ஒரு பரிசேயரா இருக்கலாம், இல்லைன்னா சதுசேயரா இருக்கலாம், ஒரு பெரிய மூப்பரா இருக்கலாம், வேத பாரகரா இருக்கலாம், நியாய சாஸ்திரியா இருக்கலாம். ஒரு பெரிய அந்தஸ்துல உள்ள படித்தவர்கள் மட்டும்தான் அந்த ஆலோசனை சங்கத்துல உறுப்பினரா இருக்க முடியும். அதுல வந்து இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பும் ஒரு ஆளு, இவரும் ஒரு ஆளு, இன்னொரு ஆளு நிக்கோதேமு. இதுக்கு அடுத்தாப்புல நம்ம அந்த இதை பார்ப்போம். சரிங்களா? அப்போ முக்கியமான ஒரு போஸ்டிங்ல அவர் இருக்கிறாரு. அப்படி இருக்கிற ஆளுதான் ஆண்டவருக்கு எப்படி இருக்கிறாரு, அந்தரங்க சீசனாவும் இருக்கிறாரு, சீசனா இருக்கிறாரு. இப்ப ஆலோசனை சங்கம்னா நமக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படிதானே, எந்த வித ஒரு பிரச்சனைனாலும் அங்கதான் கூட்டு போய் இயேசுவை விசாரிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேதுரு, யோவான விசாரிச்சிருக்கிறாங்க. வாசிச்சிருக்கிறோம்ல, எங்க வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர் 4 நம்ம வாசிக்கிறோம். அடுத்தது அப்போஸ்தலர் 12 பேரையுமே விசாரிச்சிருக்கிறாங்க அந்த ஆலோசனை சங்கத்துல. ஸ்தேவான விசாரிச்சு கல்லெறிஞ்சு கொள்றாங்க. அடுத்து பவுலையும் விசாரிக்கிறாங்க. மிக முக்கியமான அந்த ஆலோசனை சங்கத்துல அவர் உறுப்பினரா இருக்காரு. சரி, முதல்ல எப்படி இருக்காருன்னா அந்தரங்க சீசனா இருக்காரு. ஆலோசனை சங்கத்துக்கு வந்து அவ்வளவு பெரிய அவங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு இருக்கு. ஆலோசனை சங்கத்துலதான் முதல்ல தீர்ப்பு, சின்ன சின்ன தீர்ப்புகள் எல்லாம் அவங்களே பண்ணிடுவாங்க. அதுக்கு மேல ஒரு பெரிய குற்ற செயலுக்கு ஏரோதுகிட்ட போவாங்க. அதுக்கு மேல குற்ற செயல் உள்ளவங்களுக்கு ரோம அரசாங்கத்துக்கு போவாங்க. படிநிலை இப்படி ஸ்டெப்பா இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைனா அந்த ஆலோசனை சங்கமே பேசி முடிச்சிடும். அதுக்கு மேல ஒரு பெரிய குற்றங்கள் ஏரோது, அதுக்கு மேல பெரிய குற்றம் ரோம அதிகாரி கிட்ட போவோம். நம்மகிட்ட இப்ப இயேசு கிறிஸ்து அப்படிதான். முதல்ல இவங்க வந்து ஆலோசனை சங்கத்துல முதல்ல சொல்றாங்க, குற்றம் சாட்டுறாங்க. அடுத்தது ஏரோதிட்ட குற்றம் சாட்டுறாங்க, ரோம அரசாங்கத்துக்கு அதாவது பிலாத்திட்ட குற்றம் சாட்டுறாங்க. இப்படிதான் அந்த குற்ற செயல்கள் யூதர்களோடது. அதுல 71 பேர் கொண்ட ஒரு பெரிய கூட்டம் உண்டு. அவங்கள பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர், நியாயப்பிரமாணிகள், அவங்க எல்லாருமே இருப்பாங்க அந்த இதுல. முக்கியமா படிச்சவங்க, செல்வந்தர்கள், மூப்பர்கள், இவங்க தான் அங்க இருப்பாங்க. இவங்க தான் அந்த டிசிஷன் எல்லாத்தையும் எடுக்கக்கூடியது. எந்த வித பிரச்சனைகள்னாலும் டிசிஷன் எடுப்பாங்க. அதுல இந்த யோசேப்பு ஒரு மெம்பர். சரியா? இங்கதான் முதல்ல விசாரிக்கிறாங்க. முதல்ல பிரதான ஆசாரியன் விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆலோசனை சங்கத்திட்ட கூட்டு போய் அவங்க எல்லாம் கூட்டமா கூடி பொய் சாட்சி சேர்றாங்க. அதுக்கப்புறம் தான் அது சேவல் கூறுறது. ஆமா ஆமா, இது தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இவங்க முதல்ல பேசி செட் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஏரோது, பிளாத்து அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்பா போகும். அது வேற ஒரு கிளாஸ். சரியா? இப்போ இந்த இதுல இப்போ முதல்ல அந்தரங்க சீசனா இவர் இருக்கிறாரு. ஏன் அந்தரங்க சீசனா இருக்காரு அப்படின்னா, இயேசுவை வந்து வெளிப்படையா நம்ம ஏற்றுக்கொண்டா அவரோட பதவி பறி போக வாய்ப்பு இருக்கு. அப்படித்தானே? அந்த அரசாங்கத்துல இருப்போம். நம்மளே இப்போ சவுதி அரேபியா, சீனா இந்த மாதிரி நாட்டுல அந்தரங்கமா தான் இயேசுவை வழிபடுவாங்க. அப்படித்தானே? இருந்தவங்களுக்கு தெரியும். வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு வந்து ஓய்வு நாள் இருக்கும். அதுல ஏதாவது வீடுகள் உள்ள பதுங்கு இடத்துல இருந்துதான் அவங்களை வந்து ஆண்டவர் வந்து ஆராதிப்பாங்க. அந்தரங்கமா தான் இருப்பாங்க. வெளியரங்கமா அவங்களால பண்ண முடியாது. ஏன்னா சில கட்டுப்பாடுகள் அந்த ஊர்ல இருக்கிறனால. இவருக்கும் அப்படிதான் முதல்ல பயந்துட்டு இருக்காரு. அந்தரங்க சீசனா இருந்த மனுஷன் இயேசு மரிச்சிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அவருக்குள்ள ஒரு தைரியம் வருது. பிலாத்திட்ட போய் தைரியமா போய் ஆண்டவரோட உடலை வாங்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஒரு தைரியம் வருது. அது போக அவர் எப்படி இருக்காருன்னா ஐஸ்வர்யமானா இருக்காரு. முதல்ல
ஐஸ்வர்யவானா மிகப்பெரிய அவரு செல்வந்தர் தான் அந்த ஆலோசனை சங்கத்துல இருக்க முடியும். அப்படி இருந்தாலும் அவர் தனக்குன்னு கட்டி வச்சிருந்த அந்த கல்லறைய ஆண்டவருக்காக, புதிதாக கட்டின கல்லறைய அவர் ஆண்டவருக்காக கொடுக்கிறார். அது ஒண்ணு. அது போக உத்தமனும் நீதிமானுமா இருக்கிறாரு. இவர் அந்த ஆலோசனை சங்கத்துல இயேசுவை கொலை செய்யறதுக்கு திட்டம் தீட்டும் போது இவர் தடுப்பாரு. நீங்க இப்படி பண்றது சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவரு தடுப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு சீசன் தான் இந்த யோசேப்பு. சரிங்களா? அது போக அடுத்தது இயேசு என்னன்னா யோவான் 19:31 முதல்ல இந்த இதை பார்த்துட்டு சொல்றாங்க. இப்ப சிலுவையில அறையப்பட்ட கல்வர்கள் இப்ப சிலுவையில அறையப்பட்டாங்கன்னா ரோம அரசாங்கப்படி அவங்க அந்த இடத்துலயே தொங்க விட்டுருவாங்க. சரிங்களா? அங்கேயே தான் மேல தொங்கிட்டு இருக்கணும். மிருகங்கள், பறவைகள் ஏதாவது அப்படி கொத்தி தின்னு அங்கேயே தான் இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் தான் அது எலும்பு கூடோட கீழே விடுற அளவுக்கு அப்படி ஒரு அவமானமான ஒரு மரணம் தான் சிலுவை மரணம். ஆனா யூத மரபுப்படி எப்படின்னா ஒரு நாள் தூக்கப்பட்டவன் அன்னைக்கே இறக்கிடணும். உபாகமம் 21, 22, 23. யூத மரபுப்படி ஒரு நாள்ல தூக்கு போட்டவன் கீழே இறக்கப்பட்டணும். ஆனா ரோமர் சட்டப்படி அங்கேயேதான் தொங்கப்படுவாங்க. புரியுதா சொல்றது? புரிஞ்சிட்டலாம்? சரி, இப்படி இருக்கிற சூழ்நிலையில என்ன நடக்குதுன்னா இவர் யூத மரபுப்படிதான் தண்டிக்கப்பட்டிருக்காரு. யூதர்களோட பிரஷரின் மத்தியில தான் இயேசு கிறிஸ்து தண்டிக்கப்படுறாரு. அந்த யோவான் 19:31 நம்ம பாக்குறோம். அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்தமா இருந்தபடியால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவையில் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்தின் இடத்தில் போய் அவர்களுடைய காலெலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்து போடும்படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். சரியா? இது என்னன்னா அடுத்த நாள் ஓய்வு நாள் இருக்கு. வெள்ளிக்கிழமை ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் சனிக்கிழமை ஓய்வு நாள். அப்படி இருக்கிறனால உடல்கள் மேல தொங்க கூடாது, அதனால அதை எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யூதர்கள் போய் பிலாத்திட்ட போய் சொல்றாங்க. அதுல என்ன நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா காலெலும்புகளை முறிக்கும் படிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சிலுவையில அரைஞ்சிட்டு இருக்கும் போது இந்த 2 முட்டி எலும்பை வச்சுதான் அவங்க இப்படி முட்டு கொடுத்து மூச்சு விடுவாங்க. நம்ம யோசிச்சு பார்க்கும்போது இந்த 2 கை இப்படி இருக்கு. சரியா? இப்படி கால் ரெண்டுமே அரைச்சிருந்தாங்க. இப்படி இருக்கும்போது அந்த மேல ஒரு 9 அடி சிலுவையில இருக்கும்போது இந்த முட்டாலதான் அவங்க மூச்சு விடுறதுக்கு பிரீத் கிடைக்கும். இந்த முட்டு ரெண்டையுமே அடிச்சு தெரிச்சுட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், கால் கீழே விழுந்துருமா, மூச்சு விடுறது கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? அந்த பேலன்ஸ் படிதான் அவங்க மூச்சு விடுவாங்க. அந்த 2 முட்டி எலும்ப தரிக்கும் போது கீழே விழுந்துரும், உடனே இறந்துருவாங்க. ஏன்னா உடல்கள் தொங்க கூடாதுன்னு இவங்க, ஏன்னா அடுத்த நாள் ஓய்வு நாள்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. நான் சொல்ற இந்த காலங்கள் உங்களுக்கு புரியுது இல்ல? அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏன் முட்டை உடைக்கலன்னா அவர் அதுக்கு முன்னாடியே இறந்துருந்தாரு. ஏன்னா அவரோட எலும்புகள் முறிக்கப்படுவதில்லைன்னு சொல்லிட்டு ஏற்கனவே தீர்க்க தரிசனம் இருக்கிறனால அவர் அதுக்கு முன்னாடியே இறந்துருந்தாரு. ஆனா இந்த 2 பேரும் முட்டி உடைக்கப்பட்டதுனால இறக்குறாங்க. சரியா? இப்போ இந்த இயேசு கிறிஸ்து இறந்ததுனால நேரா போய் அந்தரங்க சீசனா இருந்த இந்த யோசேப்பு தைரியமா போய் பிலாத்துட்ட போய் கேட்காரு. இப்போ ஒரு கைதியா இருந்த உடலை கேட்கறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இது நம்ம ஊர் போலீஸ்காரங்கிட்ட போய் கேட்கறதே மிகப்பெரிய கஷ்டம். ரோமர்கள் இங்க மிக கொடுமையானவங்க. அவங்க ஈவு இறக்கமே பார்க்காதவங்க. அவங்க கிட்ட போய் ஒரு ஆளு போய் கேட்கணுங்கிறது பயங்கர தைரியம் வேணும். ஏன்னா இவர் பயந்துகிட்டு இருந்த ஆளு, அந்தரங்கமா இருந்த ஆளு, தன் பதவி பறிபெயரக்கூடாதுன்னு இருந்த ஆளு இயேசு மரணிச்சுட்டாருன்னு சொன்ன உடனே எல்லா சீசரும் ஓடிட்டாங்க. வெளிப்படையா இருந்த சீசர் எல்லாருமே ஓடிட்டாங்க. ஆனா அந்தரங்கமான இந்த சீசன் தான் முன்னாடி வாரான், எனக்கு அந்த உடலை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் போய் பிலாத்திட்ட போய் வாங்குறாரு. அந்த வசனத்தை நம்ம வாசிப்போமா? 38. பிலாத்து அரிமத்தியா ஒரு யூதருக்கு பயந்ததினால் இயேசுக்கு அந்தரங்க சீசன் யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்தின் இடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். சரி, அவன் அப்போ சரீரத்தை இப்ப வாங்கி கொண்டு அடக்கம் பண்றதுக்கு ரெடி ஆறாங்க. கிட்டத்தட்ட இப்போ சிலுவையில அரைஞ்சது எத்தனை மணிக்கு அப்படின்னு சொன்னோம்னா காலையில 9 மணிக்கு. நம்ம அந்த மணி விவரத்தை நான் உங்களுக்கு லைட்டா நான் சொல்லி தரேன். சரியா? மார்க் 15:25 3ஆம் மணி வேளையில் சிலுவையில் அறைந்தார்கள் இருக்கு. சரியா? மார்க் 15:25 3ஆம் மணி வேளையில் இப்ப யூதர்களோட கணக்கு எப்படின்னா காலையில 6ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அப்போ 3ஆம் மணிங்கிறது காலையில 9 மணி. புரியுதா? காலையில
மூன்றாம் மணின்னு கொடுக்கறது 9 மணிக்கு இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் மார்க் 15:34-37 9ஆம் மணி வேளையில் இயேசு சத்தமிட்டு உயிரை விட்டார்ன்னு இருக்குது. இது 3. அப்புறம் அதுக்கு முன்னாடி 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி வரை இருள் சூழ்ந்து மத்தேயு 27:45-50 இருக்கு. மத்தேயு 27:45-50 6 மணி நேரம் தொங்கியிருக்காரு இயேசு கிறிஸ்து. புரியுதா நான் சொல்றது? 9ஆம் மணி வேளையில 3ஆம் மணி வேளையில சிலுவையில் அறையிறாங்க. 6ஆம் மணி வேளையில இருள் சூழுது. அந்த வசனத்தை நீங்க எடுத்தாதான் உங்களுக்கு புரியும். மார்க் 15:34-37 இருள். எதுன அது வந்து மார்க் 15:25 3ஆம் மணி வேளையில் சிலுவையில் அறைந்தார்கள். மார்க் 15:25 வாசிங்க. அது நம்ம ஊர் காலை கணக்குப்படி 9 மணி 6 மணி நேரம் சிலுவையில தொங்குறாரு. இது வந்து எப்படிப்பட்ட ஒரு கணக்கு அப்படின்னு சொல்லுன்னா, யூதர்களோட ஜெப வேலைங்கிறது இந்த வேலை தான். சரிங்களா? அது நம்ம அந்த இதையும் பார்த்துருவோமா? அப்போஸ்தலர் 2:15 வாசிங்க. மூன்றாம் மணி. இந்த 3ஆம் மணிங்கிறதா 9 மணி. நம்ம கணக்குப்படி 9 மணி. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலை. அப்புறம் இன்னொரு வசனம் சொல்றேன். அதுதான் அவங்களோட காலை ஜெபத்தோட மொத்தம் வந்து யூதர்கள் 3 டைம் ஜெபம் பண்ணுவாங்க. தானியேல் 3 முறை ஜெபம் பண்ணார்ல, 3 முறை அவங்க பிரதானமான டைம். அதுல காலை 9 மணி வந்து 3ஆம் மணி வேலை. அப்புறம் அப்போஸ்தலர் 10:9 வாசிங்க. ஆறாம் மணி வேலைங்கிறது மதிய ஜெபம் 12 மணிக்கு. சரியா? அடுத்தது கடைசி அப்போஸ்தலர் 3:1 9ஆம் மணி வேலைன்னா மதியம் 3 மணி. 3 நேரம் அவங்க வந்து தொழுகை பண்ணுவாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது இந்த முத ஜெபம். 2வது இருள் சூழ்ந்தது 2வது ஜெபம். அவரு உயிரை விட்டது 3வது ஜெபம். அந்த 3 ஜெப நேரங்கள்ல தான் அங்க 3 சம்பவமே அவர் நடைபெறுது. அந்த ஜெப இதுலயுமே அவரோட இது அங்க வந்து நமக்கு ஒத்து போகுது. அது போக இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்டது அந்த 3 நாள் கணக்கு உங்களுக்கு தெரியுமா? 3ஆம் நாள் அப்படின்னு சொல்றது வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 3 மணிக்கு அவர் இறக்குறாரு. அது ஒரு நாள் கணக்காயிரும். சரியா? அடுத்தது 2வது சனிக்கிழமை ஃபுல்லா ஒரு நாள், அது 2ஆம் நாள். 3ஆவது நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே, அதாவது யூத கணக்குப்படி ஒரு பகுதி நேரம் இருந்தாலும் அது ஒரு நாள் கணக்காக எடுத்துக்கொள்ளப்படும். சரியா? நம்ம வந்து 3 நாள்னா எப்படி சொல்லுவோம்? 24 மணி நேரம் கணக்கு சொல்லுவோம். அவங்க இது 24 மணி நேரம் கணக்கு கிடையாது. ஒரு குறிப்பிட்ட பகுதி அந்த நாள் இருந்தாலுமே அது வந்து ஒரு நாள் கணக்காக தான் எடுக்கப்படும். அதனாலதான் அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறது. அதுல வந்து முத நாள் வெள்ளிக்கிழமை வந்து அவங்களோட பஸ்கா பண்டிகை. வெள்ளி பஸ்கா. சனி அவங்களோட ஓய்வு நாள். ஞாயிறு இயேசு கிறிஸ்து சிலுவையில வெள்ளிக்கிழமை அறையப்படுறாரு. அன்னைக்குதான் அவங்களுக்கு பஸ்கா பண்டிகை. இயேசு வந்து பஸ்கா ஆடாக அன்னைக்கு மரிக்காரு. யூத கணக்குப்படி அடுத்த நாள், அந்த பஸ்கா பண்டிகைக்கு அடுத்த நாள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. அந்த நாள் வந்து ஓய்வு நாள். இயேசு கல்லறையில் இருக்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை வந்து முதல் பலன் பண்டிகை. முதல் பலனாக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுறாரா? அதுல இருந்து 50வது நாள் வந்து அவங்க வந்து பெந்தேகோஸ்தே பண்டிகையா கொண்டாடுவாங்க. இது எல்லாமே எங்க இருக்குன்னா லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்துல இருக்கு. அது ஏன்னா நீங்க ரைட்டா நோட் பண்ணிக்கோங்க. லேவியராகமம் 23ல ஃபுல்லாவே அந்த பண்டிகை இருக்கு. அதுல வந்து முதல் பலன் பண்டிகை வந்து 10ஆம் வசனத்துல இருக்கு. சரிங்களா? அந்த வரிசையா இருக்கும். ஃபர்ஸ்ட் பஸ்கா பண்டிகை, அடுத்து புளிப்பில்லா பண்டிகை, அடுத்து வந்து முதல் பலன் பண்டிகை. அதுல இருந்து 50 நாள் கழிச்சு அது வசனம் என்னன்னா 15ஆம் வசனம் 23, 15, 16ல அது வந்து பெந்தேகோஸ்தே பண்டிகை. இப்ப இயேசு கிறிஸ்துவோட மரணம் எப்படி ஒத்து போகுதுன்னு உங்களுக்கு தெரியுதா? அவர் பஸ்கா ஆடா முதல்ல மரிக்காரு. அதுக்கு அடுத்த நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகை. எந்த பாவமே இல்லை அவர்கிட்ட. ஏன்னா எல்லா பாவத்துக்காக தான் அவர் சிலுவையில அவர் மேல பாவத்தை சுமந்து ஆடா மரிக்காரு. எப்படி நம்ம வந்து ஒரு ஆசாரியன் வந்து பலிகள் இதுல நம்ம பார்த்திருப்போம். அப்படிதான் ஒருத்தனை வந்து சர்வாங்க தகன பலி அவர் இது செலுத்தணும்னா அந்த ஆடை வந்து ஆசிரிப்பு கூடார வாசல்ல வந்து தலையில கை வச்சு அந்த இடத்துல கொன்னு அதை எல்லாம் உரிச்சு எரிச்சு எல்லாம் பண்ணுவாங்க. அதே சம்பவம் தான் அந்த ஆடு. அதுல வந்து என்னன்னா நம்மளோட பாவம் அந்த ஆடுக்கு செலுத்தப்பட்டது. அப்படிதான் அதோட பொருள். அதே மாதிரி நம்ம உலகத்தில் உள்ள எல்லாரோட பாவமும்
அந்த ஆடாகிய இயேசு கிறிஸ்து மேல இருந்ததுனால அன்னைக்கு பஸ்கா பண்டிகை நிறைவேறுது. அதுக்கு யாரும் நிற்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. சரியா? அதுக்கு அடுத்த நாள் இது எல்லாமே லேவிய ராமம் பழைய ஏற்பாடுல உள்ள காரியம் நிழலா இருந்தது, இதுல நிறைவேறுது. முதல் பலன் பண்டிகை. முதல் பலன் பண்டிகையில என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நெல் கதிர்ல அறுவடைக்கு முன்னாடி உள்ள நெற்கதிர்ல நல்லா விளைஞ்சதை கொண்டு போய் அங்க போய் முன்னாடி கொண்டு போய் ஆசாரியன் வந்து அசைவாட்டுவான். சரியா? அந்த இது அசைவாட்டுவான். அந்த அசைவாட்டும் போது அவன் ஒரு நெல்லை மட்டும் போய் அசைவாட மாட்டான். அவன் எப்படி அசைவாடணும்? ஒரு கொத்துல எத்தனை இருக்கும்? ஒரு நெல் கதிர்ல நிறைய இருக்கும். அதுக்கு ஒரு வசனம் சொல்லட்டுமா? மத்தேயு 27:51. இயேசு சிலுவையில அறையப்பட்ட உடனே திரைச்சீலை மேல இருந்து கீழே கிழியுதா, கல்லறைகள் திறக்குதா, நித்திரையடைந்த பரிசுத்தவான்கள் சரீரங்கள் எழுந்திருந்தது. ஆனா அவங்க எப்போ வெளியில வராங்கன்னா, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தவனதான் வெளியில வராங்க. அடுத்து அவர் உயிர் தெழுந்த பிறகு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். நான் கொண்டு வர்ற லிங்க் உங்களுக்கு புரியுதா? இயேசு கிறிஸ்து அவங்க வந்து சிலுவையில் அறையப்பட்ட உடனே கல்லறைகள் திறந்துட்டு அவங்க எழுந்து இருக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து உயிர் தெழுகிறணும், அதுக்கு வந்து ஒரு நாள் இருக்கு. அவர் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் அவங்க பரிசுத்த நகரத்தில் வெளிப்படுறாங்க. அதான் அந்த முதல் பலன் பண்டிகையில அந்த ஆசாரியன் ஆட்டக்கூடிய அந்த நெல் கதிர்ல நிறைய கெட்டு இருக்கும். ஒரு கெட்டுல நிறைய கதிர் இருக்கும். அந்த ஒரு கதிர் முதல் பலன் வந்து இயேசு கிறிஸ்து, கூட இருக்க நெல் கதிர்லாம் இந்த பரிசுத்தவான்கள். இது எல்லாமே வந்து நிழலா இருந்ததை நிஜமாக்குனதுதான் இந்த வசனம். எதுவுமே ஒண்ணு கூட புரியுதா நான் சொல்றது? சரியா? அந்த கெட்டக்கு வந்து காமிக்கிறாரு இயேசு. அதுக்குதான் இந்த வசனம் ஏன் சம்பந்தமே இல்லாம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இதை தேடினேன். சரிங்களா? இந்த வசனம் எதுக்கு இவங்க உயிர் தெழுந்தாங்க, இந்த குறிப்பிட்ட ஆட்கள் ஏன் உயிர் தெழுந்தாங்கன்னா, அவங்க வந்து முதல் பலனா போய் அசைவாடுறாங்க. அங்க போய் ஆவியானவர்கிட்ட போய் அவர் காட்டுறாரு, கூட்டு போய் நான் கூட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அந்த முதல் பலன் குல பண்டிகை. 50வது நாள் என்ன நடந்தது உங்களுக்கே தெரியும். அப்போஸ்தலர் 2 நம்ம பாக்குறோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்குறாரு. அதுதான் பெரிய அறுவடை. நீங்க அந்த லேவியராகமம் 23 பாத்தீங்கன்னா பெரிய அறுவடை நாள் வரும் பார்த்துக்கோங்க. அந்த 16க்கு அப்புறம் வர்றது ஃபுல்லுமே அந்த இதுதான் வரும் பார்த்துக்கோங்க. 16 அதிகாரத்துக்கு அப்புறம் வருது இல்ல, சாரி 16 வசனத்துக்கு அப்புறம் வருது. அதுக்கப்புறம் 22வது வசனம் வருது பாருங்க. அது வந்து வெளியில சிந்தி கிடக்கிறத நீங்க அறுக்காம இருக்கணும், அதை எளியவர்களுக்கு விட்டுறன்னு சொல்றாரு. சரியா? இது என்னதை குறிக்குன்னா, கடைசியில இப்ப நம்ம மிச்சம் இருக்கிறாங்க. இது வந்து அறுவடை நல்ல செழிப்பா பெந்தேகோஸ்தே நாள்ல நடந்துட்டு, இப்போ நம்ம மீதி இருக்கிறவங்க சிந்தி செதறி கிடக்கிறத நம்ம தான் அந்த இது நமக்கு ஒரு நாள் வந்து எளியவர்கள் எல்லாருமே மேல வரணுங்கிறது தான் அவரோட எண்ணம். புரியுதா? அதுக்காக தான் அந்த எளியவங்களுக்கு வந்து அந்த இதை சைட்ல உள்ளதை நீ அறுக்காம விட்டுரு அப்படின்னு சொல்ல காரியங்கள் என்னன்னா, மீதம் இருக்கிற நம்ம எல்லாரும் தான் அந்த வெளியில இருக்கிறவங்க. இது வந்து முதல் அறுவடை மிக சிறப்பா அது நடந்து முடிஞ்சிருச்சு. புரியுதா? வெளியில செதறி இருக்கிறவங்க அறுக்க கூடாதுங்கிறாரு. ஏன்னா வெயிட்டிங் நமக்காண்டி அது வந்து வச்சிருக்கிறாரு. நமக்கு ஒரு காலம் வரும்போது நம்மளும் அந்த அறுவடைக்குள்ள நம்ம உள்ள போவோம். இது வந்து இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில அறையப்பட்டு அந்த அந்த இதுக்குள்ள நாள். அதுக்கப்புறம் நம்ம வேற எதுவும் இதுல டவுட் இருந்துன்னா கேளுங்க, இல்ல நான் நிக்கோதேமுக்குள்ள போயிருந்தேன். இப்போ நிக்கோதேமுவை பார்த்துருவோம். அந்த நிக்கோதேமு யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவரும் ஒரு பரிசேயர் தான். அது வந்து 3ஆம் அதிகாரத்துல நம்ம பாக்குறோம். யோவான் 3 எடுத்து வச்சுக்கோங்க. அதுல வந்து யூதருக்குள்ளே அதிகாரின்னு போட்டிருக்கோம் நிக்கோதேமு அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் வந்து ஒரு பரிசேயன் தான், ஆலோசனை சங்க உறுப்பினர். இவரும் ஒரு அந்தரங்க சீசன் தான். அந்தரங்க சீசன் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா, ஆண்டவர் வந்து ராத்திரியில வந்து பார்க்க வருவார். 2வது வசனத்தை பாத்தீங்கன்னா, அவன் ராக்காலத்திலே இயேசுவின் இடத்தில் வந்து சந்தேகம் கேட்கறதுக்கு ராத்திரியை வந்து தான் கேட்க வராரு. ஏன்னா பகல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இவரும் அந்த அரிமத்தியவரனாகிய யோசேப்பு 2 பேரும் சேர்ந்துதான் இயேசு கிறிஸ்துவோட உடலை வந்து அடக்கம் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி இந்த நிக்கோதேமு என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த யோவான் 3ஆம் அதிகாரத்துல பாத்துறோம். அவர் போய் இயேசு கிறிஸ்துட்ட போய் கேட்கும்போது அவர் சொல்றாரு, ஒருவன் வந்து மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது அப்படிங்கிறாரு. மறுபடியும் பிறக்கிறதுனா என்னது? மறுபடியும் அப்போ வந்து இயேசு கிறிஸ்து கேட்கிற அவன்கிட்ட சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, அப்போ ஒருவன் வந்து தாயின் வயிற்றுல மறுபடியும் போய் பிறக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சரி நீங்க சொல்லுங்க, மறுபடியும் பிறக்கிறதுனா என்னது? சரி, நம்ம பழைய மனுஷனாகிய இந்த பாவமுள்ள மனுஷன், கோபம், எரிச்சல், நமக்குன்னு ஒரு பேசிக்கா ஒரு பழைய மனுஷன் ஒருத்தர் இருப்பாம்ல, அந்த மனுஷனை வந்து ரோமர் 6:6 என்ன சொல்றாருன்னா, சிலுவையில அரைஞ்சு போடணும்னு சொல்றாரு. பழைய மனுஷனை கொன்னு நீ புதிய மனுஷனா நீ வரணும் அப்படிங்கிறாரு. அந்த பழைய மனுஷனை கொன்னாதான் புது மனுஷன் பிறப்பான். சரிங்களா? அதான் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இங்க ஒரு பெரிய அழகான ஒரு சத்தியம் வந்து இந்த நிக்கோதேமு மூலமா ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துறாரு.
இப்போ என்னாச்சுன்னா ஆண்டவர் மறிச்சிட்டாரு. இப்போ யோசேப்பு வந்து உடலை வாங்கிட்டு வந்து 2 பேரும் அடக்கம் பண்றதுக்கு ரெடி பண்றாங்க. அதுல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்த ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தாங்க அப்படின்னு இருக்கு. அந்த வெள்ளை போல இதுல தமிழ்ல வந்து வெள்ளை போலம் கரிய போலம் இருக்கு. இங்கிலீஷ்ல வந்து மிர் பிளஸ் அலோ அப்படின்னு இருக்கு. பாத்துக்கோங்களேன், மிர் அலோ அப்படின்னு இருக்கு. இதுல வந்து கரிய போலம் வெள்ளை போலம் அப்படின்னு இருக்குல்ல, அது என்னன்னா மிருது செடி அப்படின்னு சொல்லி நம்ம ஒண்ணு கேள்விப்பட்டிருப்போம். பைபிள்ல படிச்சிருக்கோம் அப்படித்தானே. மிருது செடிக்குள்ள இருந்த ஒரு புருஷன் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிருது செடியோட அந்த இப்ப நம்ம வேப்பம் பிசின்னு வரும்ல, அதே மாதிரி அதுலயும் பிசின் வரும். அந்த பிசின் வந்து ரொம்ப மிகப்பெரிய விலை கூடன பொருள், அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காது. சரியா? அதே மாதிரி இந்த ஆலோ அப்படின்னு இருக்க இது வந்து உள்ள நம்ம பட்டை கிராம்புலாம் இருக்குல்ல, அந்த பட்டை மாதிரி ஒரு விலை கூடன ஒரு இது, அது உள்ளதான் அந்த அந்த வாசனை திரவியத்துக்குள்ள இது இருக்கும். அந்த ரெண்டையும் கலந்துதான் இவங்க வந்து ஆண்டவர் கொண்டு வராங்க. அது வந்து நான் கணக்கு போட்டு பார்த்தேன், தேடினேன் இதோட விலை வந்து இப்போ உள்ள ரேஞ்சுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடும் போது அது மட்டும் ஒரு சின்ன இது சொல்றேன், நீங்க உங்க குறிப்புக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? 1 கிலோ வந்து 2300 இருந்து 2800 வரைக்கும் அந்த மிர்னா மிருங்கிறது வந்து கரிய போலம் பிளஸ் வெள்ளை போலம். தமிழ் பைபிள்ல வந்து இந்த ஆலோங்கிறத கொடுக்கலண்ணா, இங்கிலீஷ் பைபிள்ல தான் அது இருக்குது. ஆனா தமிழ்ல வந்து இந்த வெள்ளை போலம் கரிய போலம் ரெண்டையும் ஒரே இதா கொடுத்தா, அதாவது சில குவாலிட்டி இருக்கும்ல, இந்த இப்ப நம்ம வெள்ளை கொண்ட கடலை கருப்பு கொண்ட கடலை இருக்குல்ல, அதே மாதிரி இவங்க ரெண்டையும் ஒரே இதா இணைச்சு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த ஆலோங்கிறத விட்டுட்டாங்க. இதுதான் அந்த நறுமண அந்த பட்டை. சரி, அதோட ரேட் வந்து 1 கிலோ வந்து இப்போ உள்ள ரேட்டு 1.1 lakhs to 3 lakhs. சரியா? இது ரெண்டையும் சேர்க்கிறாங்க. 100 ராத்தல் அப்படிங்கிறது, 100 ராத்தல்ங்கிறது, ஒரு ராத்தல்ங்கிறது வந்து நம்மளோட கணக்குப்படி 327 கிராம், அதாவது ஒரு 33 கிராம், 320 சாரி. அப்போ 100 ராத்தல்னா கிட்டத்தட்ட ஒரு 33 கிலோ கணக்குப்படி. சரியா? 33 கிலோ கொண்ட ஒரு எவ்வளவு மதிப்பு உள்ள இதுனா, இப்போ 1 கிலோ வந்து 1,03 லட்சம் இப்போ உள்ள மதிப்பு. கிட்டத்தட்ட அப்போ ஒரிஜினல் மதிப்பு பாத்தீங்கன்னா ரெண்டையும் சேர்த்தோம்னா 16 பிளஸ் 16 32ன்னு வச்சுக்கிடுவோமே, 33 கிலோ வருது. 30 வச்சுக்குவோம். ரேட் வந்து என்னக்கா? ஆமா, 100 பேருக்குங்க கிராம் 377, அதாவது 100ஆல பெருக்கணும்னா 40 கிலோ. சரியா? கிட்டத்தட்ட ரேட் வந்து 33 லட்சம் முதல் 1 கோடி வரை. இது நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து கொஞ்சம் பார்க்கணும். சரி, அந்த ரேட் வந்து அவங்க எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத, 33 லட்சம் முதல் 1 கோடி வரைக்கும் அதோட ரேட்டு. ஏன்னா 16 கிலோ சரி சமமா தான் அவங்க வந்து கலக்கணும். அந்த இதை கலக்கும் போது இது வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இப்ப நம்ம ஒரு ஜெல்லு மாதிரி, அது ரெண்டு மிக்ஸ் ஆகும்போது ஜெல்லு மாதிரி ஆயிரும். அப்பதான் அந்த உடல்ல பூச முடியும். சரியா? பூசினாதான் அந்த நறுமணம் இருக்கும். இது வந்து ஒரு சாதாரண ஒரு ஆளால இது வந்து பூச முடியாது. இது வந்து ராஜ மரியாதை, ராஜாக்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு இதை. இப்ப நம்ம வந்து ஏசாயா 53:9 நம்ம பார்ப்போமே, ஒரு வசனத்தை எடுப்போம். ஏசாயா 53:9 ஐஸ்வர்யவனோட இருந்தார். போதுங்க. அது அவர் வந்து மரிச்சார், துன்மார்க்கரோட தான் அவரை வந்து கொலை பண்றாங்க. ஆனா அவர் மரிக்கும் போது எப்படி மரிக்காருன்னா ஐஸ்வர்யவானா மரிக்காரு. இந்த 33 கிலோங்கிறது வந்து மிகப்பெரிய மதிப்பு உள்ளத ராஜாக்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு இது பண்ணுவாங்க. அந்த நிக்கோதேமும் அந்த அரிமத்தியோரனே அந்த யோசேப்பு 2 பேரும் சேர்ந்து அவருக்கு ராஜ மரியாதை கொடுக்குறாங்க. அந்த கொடுத்துதான் அவரோட அந்த இறுதி மரியாதையை எப்படி நடத்துறாங்கன்னா, இப்ப 3 மணிக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரிக்கிறாரு, வெள்ளிக்கிழமை 3 மணிக்கு. 6 மணி, சாயங்காலம் 6 மணி ஆனா அடுத்த நாள் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். புரியுதா? அந்த 3 மணி நேரத்துல கேப்ல தான் அவங்க செஞ்சாகணும். ஏன்னா 3 மணிக்கு மரிக்காரு, உடனே அவர் சம்பவம் என்ன நடக்கு, ஒரு ஓரமா இருந்து சிலுவையில பாக்குறாருன்னு வச்சுக்கோங்க. சிலுவையில அரைஞ்சிட்டாரு, இறந்துட்டாரு. அங்க இருந்து கொல்கத்தா அந்த மலையில இருந்து பிலாத்து வீட்டுக்கு போனோம்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வருது. சரியா? அந்த 1 கிலோமீட்டருக்கு அவர் நடந்து போய் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். உடனே பர்மிஷன் கிடைச்சிருக்காது.
கொஞ்ச நேரம் அவர்கிட்ட காத்திருந்து வாங்கணும். மறுபடி வந்து அந்த உடலை வாங்கி கல்லறையில் கொண்டு வைக்கணும். அப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் ஆயிருக்கும். அப்போ அவசரமா தான் அந்த உடலை நம்ம பண்ண முடியும். அப்படிதானே? வாங்கி நம்ம ஈஸியா உடனே பண்ண முடியாது. ஏன்னா மிக்ஸ் பண்ணி தான் இவர் கொண்டு வராரு. அந்த சீலை எப்படி நம்ம அவங்க பதப்படுத்துறாங்க அப்படின்னா, மொத்தம் 3 சீலை. சரியா? முதல்ல கால்ல இருந்து தலை வர ஒரு கட்டு கட்டுவாங்களாம். முதல்ல உடம்புல வந்து அந்த இதை பூசிக்கிடுவாங்க. கால்ல இருந்து தலை வரைக்கும் ஒரு சீலை, அப்புறம் உடம்புல இருந்து கழுத்துல இருந்து கால் வரைக்கும் ஒரு சீலை, தலைக்கு தனி சீலை. மொத்தம் 3 சீலை வந்து யூத மரபுப்படி அவங்க வந்து அடக்கம் பண்ணுவாங்க. சரியா? இதுக்கு வந்து ராஜ மரியாதையோட ஆண்டவரை அடக்கம் பண்ணி உள்ள வைக்கிறாங்க. இப்போ யோவான் 20:7 நம்ம பாக்குறோம், இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டாரு. இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, சீலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலையோட வைத்திராமல் தனியே இருக்கிறதையும் கண்டார்கள் அப்படின்னு இருக்கு. சரியா? அப்போ எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அதுல ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, இப்போ வண்ணத்து பூச்சி கூடு நீங்க பாத்திருக்கீங்களா? எப்படி இருக்கும்? ஒரு கூடு இருக்கும், அதுல இருந்து ஒரு உயிர் வந்து ஃபர்ஸ்ட் புழுவா இருக்கும், அதை உடைச்சிட்டு வெளியில போகும். அப்ப அந்த கூடு மட்டும் தனியா இருக்குமா? அந்த மாதிரிதான் அவரோட உடம்பு. ஏன்னா இப்ப நம்ம மாவு கட்டு போடுறோம், கெட்டு போட்டோம்னா அந்த கெட்டு அப்படியே தான் இருக்கும். தெரியுதா? இது ரெண்டுமே மிக்ஸ் ஆகி இயேசு கிறிஸ்துவோட உடல்ல சுத்தி இருக்கும்போது அவர் உயிர் தெழுந்துட்டாரு. உயிர் தெழும் போது அந்த கூடு மட்டும் இருந்திருக்கு, தலையில உள்ள சுத்தின அந்த துணி தனியா 7வது வசனத்துல நம்ம பாக்குறோம். அப்படி இருந்தோம்னா பேதுரு முதல்ல உள்ள கொண்டு போனோடனே அவரு ஷாக் ஆறாரு. என்ன உடலை கூடு மட்டும் இருக்கு, உடலை காணும். ஏன்னா இப்ப இயேசு கிறிஸ்துவ திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லியிருந்தா அந்த ஒட்டி இருக்கிறத துணி வந்து எப்படி கட் பண்ணி தான் நம்மளால எடுக்க முடியும். நம்ம கையில கட்டு போட்டிருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம், கட் பண்ணி தான் எடுக்க முடியும். ஆனா இதுல அந்த கூடு மட்டும் தனியா இருந்திருக்கு. தலையில உள்ள சீலையுமே வெட்டி தான் எடுக்க முடியும். ஆனா மடிச்சு வச்சிருக்கு, ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கு. போட்டிருக்கு என்ன போட்டிருக்கு? தனி ஒரு இடத்துல சுருட்டி வச்சிருக்குதான். அப்படி சுருட்டி வைக்கிறதுக்கு அவரால் மட்டும்தான் அது முடியும். இதுல வந்து இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு. அதுல நம்ம ஒரு வசனத்துல நம்ம சாதாரணமா பாக்குறோம், அந்த இதுல அவர் கூடு இருக்குது, தலையில உள்ளதை ஈஸியா சுருட்டி கொண்டு அதுல வைக்கிறார். இப்ப யூத மரபுப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கன்னா அந்த இதை அந்த வீட்டுல அந்த கர்ச்சீப் இருக்குல்ல, அந்த இதுல வந்து சுருட்டி 4 பங்கு இப்படி சுருட்டி வச்சு ஒரு ஓரமா வச்சுட்டு போவாங்களாம் பார்த்துக்கோங்க. அந்த வச்சுட்டு போயிட்டான்னா மறுபடியும் நான் போயிட்டு வந்து மறுபடியும் சாப்பிட வருவேன் அப்படின்னு அர்த்தம். அந்த துணியை விரிச்சு வச்சுட்டாங்கன்னா நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்களாம். இதுதான் அவங்களோட மரபுப்படி. இப்போ இவர் மடிச்சு வச்சுட்டு போயிருக்கிறனால என் வேலை இன்னும் முடியல, நான் மறுபடியும் திரும்ப வருவேன் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் அந்த இதை சுருட்டி வச்சுட்டு போயிருக்கிறதா அது ஒரு இதுல சொல்றாங்க. அதுல ஒரு வேத மறைபொருளா அதை சொல்றாங்க பார்த்துக்கோங்க. இது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ அதான் அந்த இது ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிறாருன்னா அந்த பணக்காரர் சாப்பிடும் போது வேலைக்காரன் வந்து பக்கத்துல வரக்கூடாதான். சரியா? அவங்க எல்லா சாப்பாடையும் பரிமாறி வச்சுட்டு இவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்களாம். வேலைக்காரன் எங்கேயாவது ஒரு ஓரமா இருந்துக்கணும், அந்த இடத்துல அவங்க கூட நிக்க கூடாது. சரியா? அப்போ இவருக்கு ஏதாவது ஒரு பக்கத்துல ஏதாவது சின்ன வேலையோ ஏதாவது எடுக்க போகணும்னா இவன் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடக்கூடாதுல்ல, இவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காண்டி இவர் வந்து மடிச்சு வச்சுட்டு போவாராம். நான் என் வேலை இன்னும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் வந்து சாப்பிடுவாராம். சாப்பிட்டு முடிச்சோன்னா அந்த துண்டை விரிச்சு வச்சுட்டு போவாராம். இப்படிலாம் அவங்களுக்குள்ள ஒரு மரபு இருந்திருக்கு. இயேசு கிறிஸ்து அதுல மடிச்சு வச்சுட்டு போறதுக்கு காரணம், அவர் வந்து என் வேலை இன்னும் முடியல, நான் பாதி தான் முடிச்சிருக்கேன், திரும்ப வந்து நான் உங்களை மறுபடியும் சேர்த்து கொள்வேன் அப்படிங்கிறதுக்கு அந்த மடிச்சுட்டு வச்சு போனதுதான் ஒரு மறைபொருளா சொல்றாங்க. இது புரிஞ்சுட்டா இது வரைக்கும்? சரி. அதுக்கப்புறம் மீதி உள்ள சம்பவம் வேற என்ன அதுல நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரி, மரித்த பின்பு அவர் 3 நாள் எங்க போனார்? வேற சந்தேகம் அதுல வரும்ல. இப்ப 3 நாள் வெள்ளிக்கிழமை மறிச்சிட்டாரு, சனிக்கிழமை கேப்பு, ஞாயிற்றுக்கிழமை உயிர் தெழுறாரு. இந்த 3 நாள்ல எங்க போனாரு? 1 பேதுரு 3:19. அடுத்தது 20 வச்சிடலாம். தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்படியாம போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் இது வந்து இந்த ஐஸ்வர்யவான் லாசர் நம்ம இதுல நம்ம பார்த்திருப்போம், அப்படித்தானே? ஒரு ஆள் வந்து அந்த லாசர் வந்து ஆபிரகாம் மடி அந்த இடத்துல இருப்பாரு, அந்த ஐஸ்வர்யவான் வந்து பாதாளத்துல இருப்பாரு. சரிங்களா? அப்ப 2 பேருக்கு இடையில நீங்க இங்க வர முடியாது, நாங்க வர முடியாது, ஒரு பிளப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில அறையப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பரதீசு என்ற ஒன்று அடைக்கப்பட்டிருந்தது, ஓப்பன் ஆகல. சரியா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் பூமியின் தூள்ல தான், அதாவது இந்த மாதிரி ஒரு இடம், ஒரு டெம்பரவரியான இடம். அதாவது பரிசுத்தவான்களா இருக்கிறவங்க இந்த ஆபிரகாம் மடிங்கிறதுக்கு உள்ள போகலாம், தீமையான துர்மான்கன் வந்து இந்த பாதாளத்துக்கு போவான். சரிங்களா? அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து மரித்து அந்த இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பாயின்னு சொல்றாருல, அப்பதான் அந்த பரதீசிக்குள்ள
கேட் ஓபன் ஆகுறது. அது வரைக்கும் இவங்க வந்து டெம்பரவரியா கீழே இருக்காங்க. இப்போ நம்ம பாக்குறோம் தானியல் கூட நீயோ தானியல் கடைசி இதுல வரும், முடிவு நாள் மட்டும் இளைப்பாரி கொண்டிரு, இளைப்பாரி கொண்டிருன்னு தான் வரும். அப்ப நீ வந்து இந்த பூமியின் தூள்ல இளைப்பாரி கொண்டிருக்கு வரணும். அவர் இயேசு கிறிஸ்து முதல்ல எங்க போனாருன்னா இந்த ஆபிரகாம் மடியில இருக்கிற இடத்துக்கு தான் போறாரு. நான் வெற்றி சிறந்துட்டேன், நான் சிலுவையில மறைச்சு வெற்றி சிறந்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஆவியில கொண்டு போய் இந்த மக்களை நேரா கொண்டு போய் எங்க போறாரு? பரதீசுக்கு போறாரு. பரதீசு அங்க கள்ளன் ஏற்கனவே வந்துட்டான். முதல் ஆள் கள்ளன் தான். ஏன்னா அவன் கடைசி நேரத்துல விசுவாசம் வச்சனால பரதீசுக்கு போயிட்டான். இங்க உள்ள ஆட்களை அவரு அங்க கொண்டு போறாரு. இவங்களுக்கு அந்த 20ஆம் வசனத்துல நம்ம பாக்குறோம், அவங்களுக்கு என்ன சொல்றாருன்னா நான் வெற்றி சிறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரகடனம் பண்றாரு. ஒரு அவங்ககிட்ட போய் அவங்க சுவிசேஷம் அறிவிக்க போல அவரு, நான் ஜெயிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள ஆவிகளுக்கு அங்க உள்ள ஆத்துமாக்களுக்கு அவரு காட்ட போறாரு. என்ன இதுல எதுவும் சந்தேகம் இருக்காங்க? பிரசங்கம் பண்ண போல. ஆனா அதுல வந்து நம்ம இதுல அப்படி கொடுத்துருக்கு, பிரசங்கம் பண்ண போல. போதித்தார்னு வராது, அதுல மூல மொழியில வாசிச்சு அதுல பார்க்கும்போது பிரகடனம் படுத்தினாருன்னு சொல்லிட்டு தான் அதுல வருது. நமக்கு மொழிபெயர்ப்புல அப்படி கொடுத்துருக்காங்க. உண்மையான இது நம்ம அங்க தேடி பார்க்கும்போது நான் வெற்றி சிறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டதான் போறாரு. மேல உள்ள ஆபிரகாம் அடியில உள்ள அந்த பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களை பரதீசுக்கு கூட்டு போறாரு. 12 என்ன வருது? போதித்தார்னு வருதோ? சங்கீதமா என்ன சொல்றாங்க? வாய்ப்பு கிடையாது. அது வந்து தவறான இது. பாதாளத்துக்கு போனா ஒரு தடவை தான் நமக்கு சான்ஸ். அப்ப ஏன் அந்த ஐஸ்வர்யவானுக்கு ஏன் சான்ஸ் கொடுத்துருக்கலாமே? இப்ப லாசரு ஐஸ்வர்யவான் கதையில எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு கேக்குறான். உனக்கு முடிஞ்சிட்டு அவ்வளவுதான். அதாவது நம்ம இறந்து போய் ஆண்டவருக்குள்ள மறிக்கல, இறந்துட்டோம்னா அவ்வளவுதான், நம்மளோட கதை முடிஞ்சது. கிறிஸ்துக்குள்ள மறித்தா மட்டும்தான் நமக்கு பரதீசு, இல்லைன்னா இந்த பாதாளம் தான். இந்த இடத்துக்கு போய் அவரு ஆபிரகாம் அடியில உள்ள ஆட்களை டிரான்ஸ்பர் பண்ணி இந்த இடத்துக்கு கூட்டு போறாரு. இப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள் மறித்தோம்னா நம்ம போகக்கூடிய இடம் இந்த பரதீசுக்கு தான் நம்ம போவோம். கிறிஸ்துவுக்குள் மறிக்கல் அப்படின்னா இந்த பாதாளத்துக்கு போவோம். இங்க இது எப்படி இருக்கும்னா புழு அவியாமலும் புழு சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். ஏன்னா இங்க வந்து ஒரு ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே, ஏன்னா நமக்கு வந்து இதே உடல் இருக்காது, ஆனா ஆத்துமாக்கு இதே நம்மளோட ஃபீலிங் இருக்கும். இந்த ஸ்டீஃபன் அந்த என்னோட ஃபீலிங் இருக்கும், எனக்கு எல்லாமே எனக்கு தெரியும், இந்த இடத்த மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஏங்கிட்டே அங்க கிடப்போம். கடைசியில தான் நியாய தீர்ப்புக்கு அப்புறம் தான் நமக்கு அக்கினி கடல், அது கடைசி, அது வெளிப்படுத்தல, அது ஜட்ஜ்மெண்ட் டே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு அங்க போவோம். ஆனா இது வந்து டெம்பரவரியாவும் நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் கிடப்போம். புரியுதா நான் சொல்றது? இது வந்து நம்ம ஒரு மரணம் நமக்கு ஏற்பட்ட உடனே நம்ம கிறிஸ்துவுக்குள் மறிக்கலன்னா இந்த பாதாளத்துக்கு போகணும். சரியா? அங்க அழுது புலம்பிட்டு கிடக்கணும். அது வரைக்கும் அங்க வெயிட் பண்ணணும். 2வது ஜட்ஜ்மெண்ட் டே நடக்கிற வரைக்கும். நியாய தீர்ப்பு எல்லாத்துக்கும் நடக்கும்ல. இதை விட அது அக்கினி கடல், அது மிக கொடுமையா இருக்கும். அந்த வசனத்தையும் நம்ம ஏன்னா நம்ம பாத்துருவோமே, வெளிப்படுத்தல் 20ல வரும்னு நினைக்கிறேன். பிரசங்கித்தார் கிடையாது, பிரகடனப்படுத்தினார் தான் அது சரியான வார்த்தை. 20:13 வரும். சமுத்திரம் தண்ணியில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, யாரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படி நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலில் தள்ளப்பட்டது. டெம்பரவரியா இருந்தது, பெர்மனன்ட் பிளேஸ்க்கு போறாங்க, அக்னி கடலுக்கு. அதுதான் 20, 13, 14 இருக்கு. புரியுதா? சரியா? இப்போ அந்த 3 நாள்ல ஆண்டவர் வந்து இந்த வேலையை தான் பார்த்தாரு. வந்து அங்க போய் ஆபிரகாம் மடியில உள்ள டெம்பரவரியா இருந்தவங்கள பரதீசி கூட்டு போயிறாரு. என்னன்னா ஆமா ஆமா, அவங்க இன்னும் நியாய தீர்ப்பு அடையல. அவங்களும் அந்த டெம்பரவரியான இதுல அவங்க இருக்கலாம், இலைப்பாறுதல் இதுல இருந்துகிட்டு இருக்கலாம். அவங்களுக்கு ஒருவேளை அந்த இதுல ரிசல்ட் கிடைக்காம இருந்திருக்கும். ஆமா, இருந்திருக்கலாம். துன்மார்க்கன் வந்து பாதாளம் ஓகே தான். சன்மார்க்கனுக்கு வந்து ஒருவேளை பரதீசுக்கு சில பேரை கூட்டு போயிருக்கலாம், இல்லைன்னா அவங்க இன்னும் டெம்பரவரியா அங்கேயே வெயிட் பண்ணலாம். தெரியல, அதை பத்தி பைபிள்ல இல்ல, நம்மளா சொல்ல முடியாது.
ஏன்னா நானும் ஃபுல்லா தேடி பார்த்தேன், அந்த இதுல ஃபுல்லா விளக்கங்கள் இல்லை அதுல. இப்போ 3 நாட்கள் இப்போ இயேசு கிறிஸ்து அங்க இருந்துட்டாரு. இப்போ அடுத்தது வந்து உயிர் தெழுறாரு. உயிர் தெழுந்த உடனே யாருக்கெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 12 பேருக்கு பாக்குறாங்க. அதை மட்டும் வேகமா நான் சொல்லி முடிச்சிருந்தேன், சரிங்களா? வேற எதுவும் அந்த கேப்ல உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருக்கா? அந்த 3 நாட்கள் என்ன நடந்ததுக்குள்ள இதுல நான் உங்களை பார்க்க சொன்னோம்ல. ஆனா இதுதான் சொன்னேன். ஆ, உன்னதத்துக்கு ஏறி சிறைபிடிகளை வெளியே கொண்டு போனாங்க. அது நோவா காலத்தில் உள்ளவங்களுக்கு வந்து இயேசுவே தெரியாது. ஆ, ஆ. அறிய தெரியாது. அவ்வளவுதான். அது பழைய பரிசுத்தவான்களுக்கு யாருக்குமே தெரியாதுல்லக்கா. பழைய பரிசுத்தவான் இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி இருந்த யாருக்கு, ஆபிரகாமுக்கு யாருன்னே தெரியாது, ஈசாக்குக்கு யாருன்னே தெரியாது. அவங்கெல்லாம் வந்து அந்த ஆபிரகாம் முந்தின நாள் இல்ல. யாரு? நோவா காலம் வந்து ஆபிரகாம் முன்னாடி. ஆமா, ஆபிரகாம் முன்னாடி தான். அதாவது அந்த நாட்கள்லயே மனிதர்களுக்கு ஏதாவது இதுல பாவம்னா இல்ல, எதுவும் அந்த நாட்கள்ல தான் நோவா பிரசங்கித்தார்னு. பிரசங்கித்தார். நோவா பிரசங்கிக்காம இல்ல. நோவா வந்து அந்த இடத்துல நீதிமான், ஆண்டவரோட கண்கள்ல அவனுக்கு கிருபை கிடைச்சேன்னு இருக்கு. அவனு முழு 100% வந்து அவன் நீதிமான் கிடையாது. கிருபையில தான் அவன் தப்பிச்சு போனான். இப்ப 100 பேர் இருக்கானா, 100 பேர்ல அவன் ஒரு ஆள் கொஞ்சம் பரவாயில்ல, அப்படிதான் அவனை எடுத்துக்கணும். ஏன்னா கிருபை கிடைச்சுங்கிறது தகுதி இல்லாத ஒருத்தன் கொடுக்கறது தான் கிருபை. அப்படிங்கும்போது இவன் ஓரளவு பெட்டரா இருந்தான் இவன் குடும்பத்துல. அப்ப ஆண்டவர் பாக்காரு, சரி இவனை எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அவன் மூலமா பிரசங்கிக்க தான் 120 வருஷம் பிரசங்கித்ததா வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. யாருமே கேட்கல. அப்படி கேட்காதவங்களுக்கு கண்டிப்பா இதுதான். அப்பதான் போய் அந்த ஆவிகள்கிட்ட போய் ஆண்டு சொல்றாரு, இப்படிதான் ஒருத்தன் வந்து உங்களுக்கு கத்திக்கிட்டு இருந்தானே, நான் இந்த மாதிரி உனக்கு தீர்ப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி நான் வெற்றி சிறந்துட்டேன்னு சொல்லிட்டு அங்க போய் அவரு பிரகடனம் படுத்துறாரு. மற்றபடி அவங்களுக்கு வந்து செகண்ட் சான்ஸ்ங்கிறது கிடையாது. அவங்களுக்கும் கிடையாது, சோதம் குமரா மக்கள் அவங்களுக்கும் கிடையாது. ஐஸ்வர்யான்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம அப்படின்னா ஐஸ்வர்யானையும் பார்க்கணும்ல. செகண்ட் சான்ஸ்ங்கிறது நம்ம யாருக்குமே கிடையாது. ஒரே சான்ஸ் தான். இந்த ஒரு சான்ஸ்ல நம்ம தப்பிச்சாதான் உண்டு. இப்போ அந்த கல்லான் சிலுவையில அரைஞ்சான், ஒருத்தனுக்கு அந்த ஒரு சான்ஸ் கிடைச்சது, தப்பிச்சு போயிட்டான். இன்னொரு கல்ல அவன் வாயை திறந்து ஒண்ணு கேட்டிருக்கலாம், ஐயா என்னையும் உங்க கூட சேர்த்துக்கோங்கன்னு இருந்தா கூட்டி போயிருப்பாரு. வாயை மட்டும் சும்மா இருந்திருந்தா கூட ஏதாவது சும்மா இருந்தா கொடுத்துருக்க மாட்டாருல்ல. ஆமா, வாயை திறந்து என்னையும் கூட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா கண்டிப்பா கூட்டி போயிருப்பாரு. அந்த ஒரு வார்த்தையும் விட்டு. அப்ப இப்போ அவன் பாதாளத்துல கடந்து அழுதுகிட்டு இருப்பான். எப்படி அழுதுகிட்டு இருப்பான்? ஐயோ வாயை விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருப்பான். இந்த மாதிரி இது நமக்கு எக்காரணத்தை கொண்டு யாரும் அந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாது. சரியா? அடுத்தது வந்து இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டாரு. உயிர் தெழுந்த உடனே யாருக்கெல்லாம் தரிசனம் ஆனாருன்னு சொல்லிட்டு பாத்துருவோம். வேகமா பாத்துட்டு தானே. முதல் தரிசனம் வந்து மகதலேனா மரியாள். மகதலேனா மரியாள் வந்து சிலுவை வேற என்ன கல்லறை ஓப்பன் ஆகி கிடக்குன்னு சொல்லிட்டு பாக்குறா. பார்த்துட்டு ஒரு ஓரமா இருந்து அழுதுகிட்டு இருக்கிறா. மற்ற சீசர்கள்லாம் பார்த்துட்டு கிளம்பி போயிட்டாங்க. இவ மட்டும் அழுதுகிட்டு இருக்கா. வந்து அவரு தோட்டக்காரன் மாதிரி நிக்கிறாரு, காத்து இருக்கிறா. மத்த எல்லாரும் போயிட்டாங்க, இவ ஒருத்தி காத்து இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இயேசு கிறிஸ்து தெய்வார். இப்ப நிறைய டைம் நான் அண்ணெல்லாம் பேசிக்கிட்டு இருப்போம், வெயிட் பண்ணணும், காத்திருக்கணும். எவ்வளவு டைம் நீ ஸ்பெண்ட் பண்றியோ அந்த டைம்ல தான் ஆண்டவர் வந்து உனக்கு கூட இடைப்படுவார்னு சொல்லி எந்த அளவுக்கு நம்ம காத்திருக்கோமோ. இப்ப மகதலேனா மரியாள் தான் முதல் தடவை சாட்சியே பாக்குறா. பொதுவா வந்து யூத மரபுப்படி பெண்களோட சாட்சி வந்து ஏத்துக்கவே மாட்டாங்க. ஆண்களோட சாட்சி இருக்கணும். அதுவே உறுதிப்பட்டிருக்கு 2 சாட்சி வேணும். 2 சாட்சி இருந்தாதான் உறுதிப்படுத்துவாங்க. பெண்களோட சாட்சி எடுக்கவே மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் எப்பவுமே உள்டாவா தானே இருப்பாரு. பெண்களுக்கு தான் முதல்ல காட்சி கொடுக்காரு. எல்லாரும் ஆண்டவர் வந்து அரண்மனையில பிறப்பாங்கன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தாங்க. ஆனா அவர் பார்த்தா எங்க போய் பிறந்தாரு? முன்னணியில போய் ரொம்ப ஒரு ஏழ்மையா இருந்து அவர் பிறக்காரு. எல்லாமே அவரோட காரியங்கள் நம்ம அப்படி உள்டாவா தான் இருக்கும். பெண்கள்கிட்ட மகதலேனா மரியாள் முதல் தரிசனம். அது என்ன நோட் பண்ணிக்கோங்க. வரிசையா அதுல ஒரு 12 பேருக்கு அவரு. இது வந்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா எல்லாத்துலயும் 4 இதுலயும் மிக்ஸ் ஆகிருக்கும். நான் கொஞ்சம் ஆர்டர் பண்ணி எழுதிட்டு வந்திருக்கிறேன். நீங்க அதை படிச்சா உங்களுக்கு நல்லா இருக்கும். சரியா? ரெண்டாவது வந்து ரெண்டாவது காட்சி வந்து கல்லறையில இருந்து திரும்ப வந்த பெண்களுக்கு. மத்தேயு 28:9-10. ரெண்டாவது சாட்சியும் பெண்கள் தான். மூணாவது வந்து பேதுருக்கு. நாலாவது வந்து எம்மாவு சீஷர்கள். இந்த எம்மாவு சீஷர்கள் தான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து போயிட்டு இருக்கும்போது ஏசி விடுவாரு. உங்களுக்கு வந்து ஏற்கனவே நான் இந்த பெண்கள் வந்து சொல்றத நம்பியிருக்க மாட்டாங்க. இவங்க 2 பேருமே பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்ப அவர் வந்து பழைய ஏற்பாடுல உள்ள அந்த தீர்க்க தரிசனம் இதெல்லாம் ஞாபகப்படுத்தி சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப சொல்லிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு வந்து அப்பம் சாப்பிடும் போது அவங்களோட கண் திறக்கப்படும். எப்போ இதுக்கு முன்னாடி எங்க கண் திறக்கப்பட்டுச்சு? ஏதேன்ல ஒரு பழம் சாப்பிட்ட உடனே கண் திறந்துச்சா? கண் திறக்குது. அந்த கண் திறந்தது பாவத்துக்குள்ள போறக்கூடிய வாழ்க்கை திறக்கு. ஆனா இவங்க வந்து சாப்பிடும் போது கண்ணு திறக்கும் போது பரிசுத்த ஆண்டவரை அவங்க பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு கண்ணு திறக்கு. சரிங்களா? ரெண்டையும் நீங்க பாத்துக்கணும். அங்கேயும் கண்ணு திறக்கு, இங்கேயும் கண்ணு திறக்கு. திறந்தவொடனே அவர் மறைஞ்சு போயிருந்தார். அதை நீங்க வாசிங்கன்னா உள்ள வாசிச்சு பாருங்க.
நல்லா இருக்கும் அந்த இது வாசிச்சு பார்க்கறது. அது வந்து லூக்கா 24:13-32. அஞ்சாவது எல்லா சீசர்களுக்கும், தோமாவை தவிர மற்ற எல்லா சீசர்களுக்கும். அப்புறம் ஆறாவது வந்து தோமா, எல்லா சீசர்களும் சேர்ந்து இருக்கும்போது. என்னக்கா? தோமா தவிர சீசர்கள். லூக்கா 24:36. அவர் தோமா நம்பாம இருப்பார்ல, யோவான்லயா இருக்கு? ஐயோ, நான் மாத்தி எழுதியிருப்பேன். அப்போ நீங்க அது மட்டும் அப்போ பாத்துக்கோங்க. யோவான் 20 சரி, அதுலயும் லூக்காலையும் இருக்கான்னு பாத்துக்கோங்க. இருக்கும். ஏன்னா நான் ஒரு இதுல பாத்திருப்பேன். அப்போ இருக்கா? அது கொஞ்சம் பாருங்க. லூக்கா 24:36-43. ஆ, அது லூக்கா பாருங்கக்கா. பாத்துட்டீங்களா? சரி, நான் இதையும் எழுதிக்கிறேன், அதையும் சேர்த்து எழுதிக்கிறேன். என்ன யோவான்ல வார்த்தையே ஸ்பெசிபிக்கா இருந்தா சரி, அப்ப அந்த இது நல்ல இதுதான். சரி, ஒரு எக்ஸ்ட்ராவா ஒண்ணு இருக்கட்டும், அதையும் நீங்க எழுதிக்கோங்க. என்ன ஆறாவது தரிசனம் வந்து தோமா பிளஸ் சீசர்கள். யோவான் 21:1-25. ஏழாவது என்னென்ன? 21 எத்தனைல வருது? 20 தானா? 26-31. சரி, ஏழாவது வந்து கடற்கரையில் 7 சீசர்களுக்கு. யோவான் தான். யோவான் 21:14. அது அதுக்கப்புறம் உள்ளது, ஃபர்ஸ்ட்ல இருந்து கணக்கு கிடையாது. சீசர்களுக்கு 3வது தரிசனமா இருக்கும்ல. தனிப்பட்ட முறையில முதல்ல பேதுருக்குமே வந்திருப்பாரு. ஆமா, அதுக்கே வந்திருப்பாங்க. மறுபடி 1, 2 அந்த கணக்குல அவங்க எடுத்திருந்திருக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் 7. 8வது வந்து கலிலேயாவில் 500 பேருக்கு. எங்கன்னா அது மத்தேயு 28:16-20 பாருங்க. 16-20. ஆனா அது வந்து 1 கொரிந்தியர் 15:6 அதோட விளக்கங்கள் இருக்கு. 15:6. 1 கொரிந்தியர் 15:6 எழுதிக்கோங்க. அந்த இடம் வந்து கலிலேயா. 1 கொரிந்தியர் 15:6. 500 பேருக்குன்னு 1 கொரிந்தியர் 15:6 இருக்குல்ல, அது வந்து கலிலேயாவுல தான் அது பார்த்தது. அதுக்குள்ள விளக்கம் எங்க இருக்குன்னா மத்தேயு 28:16. சரியா? 28:16. இது வந்து 8வது தரிசனம். 9வது தரிசனம் நம்ம யாக்கோபுக்கு. அது 1 கொரிந்தியர் 15:7 வரும். இது அழிச்சிடவா? மேல உள்ளது அழிக்கட்டா? ஒன்பதாவது தரிசனம் வந்து யாக்கோபு. 1 கொரிந்தியர் 15:7 இருக்கேனே, அந்த அதுக்கு வரிசையில இருக்கு. அது வேண்டாம். இல்ல 10 பவுலும் பின்னாடி தான் வராரு. பத்து வந்து ஒலிவ மலையில காட்சி கொடுக்கிறது. கடைசியா மேல பரமேறி போறதுக்கு முன்னாடி ஒலிவ மலை. அது வந்து எங்க இருக்குன்னா அப்போஸ்தலர் 1:3-11. அப்போஸ்தலர்ல வரும். அப்போஸ்தலர் 1:3-11. 11 தான் இருக்கு. 3ல இருந்தே அந்த சம்பவம் ஆரம்பிக்குது. 11 அந்த வசனம் இருக்கு. சரியா? அடுத்து வந்து கடைசி பவுல். 11 தானா?
பவுல் வந்து ஒளிமலை போகும்போது 40 நாள் 40 நாள் 40 நாள் அளவும் பார்த்துருக்குறாங்க. எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தென்பட்டிருக்காரு. கடைசியா நம்ம இதுல குறிக்கப்பட்டிருக்கிறது பவுல் 1 கொரிந்தியர் 15:8. சரியா? இவ்வளவு பேருக்கு வந்து இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்டு அவரோட உடலை வந்து அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பும் நிக்கோதேமுவும் எடுத்து கொண்டு போய் கல்லறையில வெள்ளை போலம் கரிய போலம் மேலே வச்சு சுத்தி கொண்டு கல்லறையில கொண்டு உள்ள வைக்கிறாங்க. அங்க வந்து மறுபடியும் 3ஆம் நாள் வந்து அந்த காலக்கணக்குப்படி உயிர் தெழுறாரு. உயிர் தெழுந்து எல்லா ஜனங்களுக்கும் ஒரு 11 பேருக்கு கிட்டத்தட்ட 40 நாள் அளவுக்கு அவர் காட்சி கொடுக்குறாரு. ஒரு 10 நாள் கேப்பு, 50ஆவது நாள் வந்து உங்களுக்கு அந்த அப்போஸ்தலர் 2ல வர்ற பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வராரு. சரிங்களா? இன்னும் ஒண்ணு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். வேற ஏதோ அதுல சந்தேகம் தான் கொஞ்சம் யோசிங்க. நானும் ஏன் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார்? ஒரு 5 நாள் கழிச்சு எந்திரிச்சிருக்கலாம், 2 நாள் கழிச்சு எந்திரிச்சிருக்கலாம். இந்த டவுட் எனக்கு வந்துச்சு. அதனாலதான் 3ஆம் நாள் ஏன் எந்திரிச்சாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஓசியா 6:2 ஓசியா 6:2 அதுல பார்த்தோம்னா, 2 நாளில் அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். 3ஆம் நாளே நம்ம எழுப்புவார். அந்த ஒரு தீர்க்க தரிசனம். அதுக்கப்புறம் இயேசு தாமே சொல்றாரு, நான் 3ஆம் நாள்ல எழும்புன்னு சொல்லிட்டு மத்தேயு 16:21 சொல்றாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் சொல்றாரு, யோனாவின் அடையாளம் சொல்லி சொல்றாரு, 3 நாள் மனுஷகுமாரன் இருதயத்தில் இருப்பான் அப்படிங்கிறாரு. அப்புறம் இன்னொரு தடவை சொல்றாரு, 3 நாளைக்குள்ள இந்த ஆலயத்தை எடுத்து போடுங்கள், நான் எழுப்புவேன் அப்படிங்கிறாரு. அப்போ முன்னாடி உள்ள தீர்க்க தரிசனமும் அவரோட தீர்க்க தரிசனம், அவர் 3ஆம் நாள்ல தான் எந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இது. ஆனா 4ஆவது நாள் வந்து லாசருவை எழுப்புறாரு. அது அவரோட திட்டம். 4ஆவது நாள் தான் நான் இருப்பேன். ஏன்னா யூதர்களோட மரபுப்படி 3 நாள் வரைக்கும் அந்த ஆத்மா வந்து உள்ளேயே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு கற்பனை இல்ல, அவங்களோட நம்பிக்கை. சரியா? 3ஆம் நாளைக்கு அப்புறம் 3 நாளைக்கு முன்னாடியே 2 நாள் முடிஞ்சு 3ஆம் நாளைக்குள்ளேயே அவங்க ஆத்மா மேல போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நம்பிக்கை உண்டு. சரிங்களா? அதனாலதான் ஆண்டவர் வந்து நான் அதே மாதிரிதான் 3ஆம் நாளே எந்திரிச்சு வரேன்னு சொல்லிட்டு 3ஆம் நாள் அதிகாலையிலே எந்திரிச்சு வந்து அந்த ஒரு இதையும் அவரு நிறைவேற்றுறாரு. இப்ப ஏன் ஸ்திரீகள் மறுபடியும் வந்து கந்த வர்க்கங்கள் செய்ய வராங்க? அதிகாலையில வருவாங்கன்னு போட்டிருக்கோம், அப்படித்தானே? ஏன்னா அவசரமா அவருக்கு வந்து முந்தின நாள் நடந்திருக்கும். வெள்ளிக்கிழமை அவசரமா நடந்தனால அதுல எதுவும் குறை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே வந்து அவங்க வந்து பார்க்க வராங்க. எதுக்கு பார்க்க வராங்க? கல்லறைக்கு எதுக்கு வரணும்? அவசரமா நடந்துட்டு சனிக்கிழமை ஓய்வு நாள்ல பிரேதத்தை தொடக்கூடாது. அவங்க யூத மரபுப்படி தொட்டா 7 நாள் வந்து அவங்க விலகி இருக்கணும். அதுதான் சட்டம். அதனால அதுக்கு முந்தின நாள்லயே அவங்க வேகமா முடிஞ்சு 6 மணிக்கு முன்னாடியே அடக்கம் பண்ணி வைக்கிறாங்க. சனிக்கிழமை ஓய்ந்து இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே போய் மறுபடியும் நம்ம போய் அவரை இது பண்ணுவோம், பேக்கிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போகும்போதுதான் அதுக்கு முன்னாடியே அவர் உயிர் தெழுந்து வந்துட்டாரு. எதுக்கு கல் புரட்டப்பட்டுச்சு? இயேசு கிறிஸ்து உயிர் தெழுறதுக்கு கல் புரட்டப்பட்டுச்சா? அவர் அதுக்கு முன்னாடியே போயிட்டாரு. நம்ம முதல்ல பார்க்கணுங்கிறதுக்காக தான் கல் புரட்டப்பட்டுச்சு. இவங்க வந்து பார்க்கணும். கல் புரட்டப்படலன்னா இயேசு கிறிஸ்து இருக்காரா இல்லையான்னு தெரியாது, அப்படித்தானே? நம்ம முதல்ல உள்ள போய் ஆண்டவர் இருக்காரான்னு பாக்குறதுக்கு தான் அந்த அடைக்கப்பட்ட கல் வந்து அவன் தூதன் வச்சு நீங்க உள்ள போய் பாரு, இயேசு கிறிஸ்து உள்ள இல்ல, அவர் உயிர் தெழுந்துட்டாருன்னு காட்டுறாங்க.